பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் நேற்று ஒரு 25 பேர் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோங்க. அப்படி வந்து அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அந்த 25 பேர் சேர்ந்து நடத்தின 25 பேர் மொத்தமாக கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் எப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசினாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் எப்படிலாம் வசைப்பாடினாங்க அப்படின்றத பற்றி சில விளக்கங்கள் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் பல பேட்டிகளில் பல நேர்காணலில் வந்து இந்த திமுகவில் இருக்கக்கூடிய வாடகை வாய்கள், திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வாடகை வாய்கள் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ கெட்ட வாதம் திட்டு விடுறீங்க அப்படின்னு நான் சீமான் அவர்கள் இந்த வாடகை வாய் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது என்னடா அப்படின்னு அரசியலை மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து தெரியல, யாரை சொல்கிறார் அண்ணன் அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்களா. அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமான ஒரு பதிலாக இந்த நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் என்பது இருந்திருக்குங்க. அந்த மேடையில் உட்காந்துருந்தாங்கல்ல அந்த கூட்டம், அதை பார்க்க ஒரு 5-10 பேர் உட்காந்தாங்களே அந்த கூட்டம். இந்த கூட்டம் தான் யூடியூப் தளத்தில் தொடர்ச்சியாக நான் சீமான் அவர்களை விமர்சித்து பேசக்கூடிய அந்த வாடகை வாய்களுங்க. இந்த வாடகை வாய்களுக்கு தலைமையாக யார் தெரியுமாங்க? அப்படியே எராமி சபா ரெண்டு வச்சிருக்காருல, முறுக்கிக்கிட்டு சுபீரபாண்டியன், அவர் தான் தலைமை யூடியூபராக இருக்கக்கூடிய அந்த சுபீரபாண்டியன் இருக்காருல்ல, அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு. அப்போ இவங்களுடைய சுபீரபாண்டியனுடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. இது பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசிட்டு இருக்கு. அதற்காக தான் இந்த பதிவாக இங்கே பேசுகிற சில விடயங்களை வந்து முன்னுக்கு பின் முரணாக எவ்வளோ பொய்யை பரப்பிட்டு இருக்காங்கிறத எடுத்து மக்கள்கிட்ட அமல்படுத்த வேண்டி இருக்குங்க. அதற்காக தான் இந்த பதிவுங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். அதிகபட்சமாக அந்த பொதுக்கூட்டத்தில் 25 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 25 பேர் இந்த புகைப்படம் வந்தோடனே சுபீரபாண்டியன் இருக்காரு, அந்த கூட்டத்தில் சுபீரபாண்டியன் இருக்காரு. அந்த புகைப்படம் வந்தோடனே எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். என்னங்க எவனுமே காணாம், என்னங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னே எதை பண்ணிட்டாங்க, வெறி கொண்டு போய் இவங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் எல்லாம் வேற கிட்ட தட்டி காசு கொடுத்து ஆளை கொடுத்து நிரப்பியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டம் எப்படி கூட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும், நான் சொல்லி அவங்களுக்கு தெரியும். காசு கொடுத்தா அந்த கூட்டம் கூட்டப்படும். அது மாதிரி தான் இவங்க கொள்கை கூட்டம். அது கொள்கை கூட்டம்னு எவனா சொன்னானீங்களேன், உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு சொம்படிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல. தலைமை யூடியூபராக இருக்கக்கூடிய சுபீரபாண்டியன் பேசும்போது சில விடயங்களை குறிப்பிடுறாரு. அந்த சில விடயங்களை நம்ம வந்து பேசலாம், மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சில விடயங்களை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெடுமாறன் ஐயா இருக்காங்கல்ல, ஐயா பல நெடுமாறன் அவர்களை வந்து உயர்த்தி பேசுறாரு. பாருங்க, அவர் வந்து அவரை விடவா, நெடுமாறன் ஐயாவை விடவா சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சுட்டாரு, அப்படி அவர் விடவா அவர் பெரிய ஆளு, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் தலைவரோட தேசியத்தில் கூட ஒன்றா இருந்தவங்க, எல்லாம் பழக்கத்தில் இருந்தவங்க, அத்தனை தொடர்பில் இருந்தவங்க. சீமானுக்கு என்னங்க தெரியும்? சீமானுக்கு ஒன்றுமே தெரியாது. வழக்கம் போல தான் ஆத்திரட்டி தான் திருப்பி சொல்லி உங்கள் போர்வைக்கு விரும்பல. என்ன சொல்கிறாருன்னா இதுதான், அதனால் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு எதுவும் பண்ணலையா, அப்போ வந்து நெடுமாறன் அவர்கள் பண்ணதை விட சீமான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே போல் இந்த தமிழகத்துக்கு காக்க வந்த ஒரு ரட்சகனாக அன்றைக்கு இருந்தவர் கருணாநிதி அவர்கள் தான்ங்கிற மாதிரியும் பேசுறாரு. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்னன்னா அவர் சொன்னதை வச்சு சுபீரபாண்டியன் சொன்னதை வச்சு நம்ம இங்கே லைனுக்கு வருவோம். என்ன சொன்னாப்புல, சீமான் ஈழத்துக்கு என்ன பண்ணார், எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கிறோமே. உலகத் தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தெரியும் சீமான் ஈழத்துக்கு என்ன பண்ணார். தேசிய தலைவரை வந்து உடைச்சு இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்கல்ல, தீவிரவாதி பயங்கரவாதி அப்படிங்கிறது, அந்த வந்து உடைச்சு கடைகோடி எங்கும் இன்னைக்கு தேசிய தலைவரையும் ஈழ விடுதலை போராட்டத்தையும் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு 195 விழுக்காடு அப்படின்னு சொன்னால் அதுக்கான சீமான் அவர்களே சாரும். ஏன்னா அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காரு. நான் சொல்லி தான் மக்களுக்கு தெரியும் இல்லை, அது ஒரு பாட்டு இருக்கட்டுமே. சீமான் எதுவுமே பண்ணலன்னு கூட வச்சுக்கிறோமே. சீமானே எதுவுமே பண்ணலை, கருணாநிதி அவர்கள் நிறைய பண்ணியிருக்காரு, நீங்களே சொல்கிறீங்களா? சரி, பண்ணார். திராவிட இயக்க தோழர்கள் எல்லாம் பண்ணீங்க, சரி. ஐயா நெடுமாறன் அவர்கள் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காருங்கிறது நான் சொல்லலை, சுபீரபாண்டியனே சொல்றாப்புல. அப்படிங்களாங்கய்யா? ஆமாங்கய்யா. இந்த நெடுமாறன் ஐயா ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, ரைட்டா? சுபீரபாண்டியனுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த நெடுமாறன் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை போட்டிருக்காரு, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அப்போ இது சரியா தவறா? அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்க அத்தனை விடயங்களும் சரியா தவறா? முதல்ல கேப்ஷனுக்கு வா, அந்த புத்தகத்தோட தலைப்புக்கு வருவாங்க. அந்த புத்தகம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அந்த புத்தகம் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் என்ன? அவர் உயிரோடு தானே இருக்காரு, அவர் தான் இங்கே புகழ்ந்து பேசுறீங்க, அவரை விடவா அப்படின்னு. ஆமாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கலப்ப. ஐயா நெடுமாறன் அவர்களே ஈழத்தமிழர்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம் அப்படின்னு புத்தகம் போட்டிருக்காரு. இப்போ அந்த புத்தகத்தை ஒரே ஒரு முறை பொது வெளியில் நீங்கள் வாசி காட்டணும். நீங்கள் வாசி காட்டிடுங்க, அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து ஈழத்தமிழருக்கு பெரிய தியாகத்தை பண்ணாரு அப்படின்னு ஒத்துக்கிறோம், நாங்களே ஒத்துக்கிறோம். வாசி காட்டுருவீங்களா? நீங்கள் தான் சூப்பர் சொல்கிறீங்க, பேசிருங்க, அந்த பேசிருங்க பார்ப்போம். உங்கள் சேனலில் வீடியோ போடுங்களேன். குட்டிமணி ஜெகன் அவங்களுடைய அந்த படுகொலையின் போதெல்லாம் வந்து என்ன பண்ணி கொடுத்தா சீமான் அப்படிங்களா? அந்த குட்டிமணி ஜெகனை காட்டி கொடுத்தது யார் அப்படிங்கிறதையும் ஐயா சுப்பு வந்து சொல்லணும்.
அது இப்போ வெளிப்படையாக சொன்னாங்கன்னா தெரியும். ஐயா நெடுமாறன் அவர்கள் அந்த விஷயத்தை வந்து அவருடைய புத்தகத்தை குறிப்பிட்டு நினைக்கிறேன். முதல்ல அந்த விஷயம் தான் வருது நினைக்கிறேன், ரொம்ப நாளைச்சு படிச்சு. அப்போது இதெல்லாம் சுப்பையர் பாண்டியன் அவர்கள் வெளிப்படையாக பேசினா யார் உண்மையான துரோகி அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. சரி, என்ன சுப்பு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. பாரதியாரை புகழ்ந்து பேசக்கூடிய சீமான் எங்கள் தலைவரை வந்து எங்கள் தலைவர் தந்தை பெரியார் அவர்களை வந்து எப்படி இவர் இப்படி பேசலாம், ஏன்னா இலக்கரமாக தெரியுதா அப்படின்ற மாதிரி ரொம்ப பொங்குறாப்புல. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா இன்னொன்று சொல்கிறாரு, கடந்த காலங்கள்லாம் பெரியார் ஏற்றிக்கிட்டு இருந்தார், இப்போலாம் இப்படி பேசுகிறாரு, என்னங்க இது நியாயமாங்க? ஆமாங்க, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் சீமான் அவர் பேசும்போது எனக்கு என்ன தோணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீட்டில் திருஷ்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது திருஷ்டி பொம்மைனா அது திருஷ்டி பொம்மை இல்லை, திருஷ்டிக்கு உடைக்கக்கூடிய பூசணிக்காய் கேள்விப்பட்டிருப்போமா? பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பூசணிக்காய் வந்து போயிட்டு வாங்கிட்டு வரோம். அதில் வந்து மஞ்சள் தடவாங்க, அப்படியே அலங்காரம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. உள்ள அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணி உள்ள குங்குமம்லாம் போட்டு பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. ஒருவேளை பூசணிக்காய்க்கு வந்து உண்மையிலே உயிர் இருந்துச்சுன்னா நம்மளை என்னமா இது பண்ணுறாங்க, என்னமா வந்து பூஜை இது பண்ணுறாங்க, அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி பெருமைப்பட்டிருக்கோம். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூசணிக்காய் என்ன பண்ணுவாங்க, ஒரே அடி அடித்து ரோட்டில் போட்டு உடப்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி வேணாம், இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட்டா? ஈவர் அவருடைய கருத்து சரி என்றால் சரி என்று சொல்ல போகிறோம். அவர் செஞ்சது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பல விஷயத்தை பேசியிருக்காரு. அப்போ அது என்னன்னு பார்ப்பீங்க, ஆதரிச்சுட்டு போகிறதா? நாங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எதை முரண்பாடாக வைக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இவங்க எதாவது சொல்கிறாங்க, தந்தை பெரியார் அவர்கள் வந்து திருக்குறளுக்கு வந்து இது பண்ணி பேசலை, இழிவுபடுத்தி பேசலை, அவர் வந்து ரொம்ப இது உயர்த்தி தான் பேசியிருக்காரு, அவர் வந்து தங்கத்தட்டில் வச்ச மலம் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிறோங்க. பெரியார் வந்து திருக்குறள் பெருசாக உயர்த்தி பேசிட்டார்ல. திருக்குறள் ஒரு ஆரிய குறளே என்று சொன்னவர் எவன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். புத்தகம் போட்டது சொல்லலை, புத்தகம் போட்டுக்காரு ஒருத்தர். அவர் யார்? கூகுளில் போய் தேடி பாருங்க. திருக்குறள் ஒரு ஆரிய குறளே அப்படி. ஆரிய குறள்லாம் என்ன, அது சொன்னது யார்? யார் சுப்பு? அப்போ இதெல்லாம் எடுத்து சுப்பு பேசணும். ரைட்டா? ஐயா மணியரசன் அவர்களை வந்து நம்ம ஐயா சுப்பு என்ன சொல்கிறாரு, சாவர்கர் வந்து சாவர்கர் மணியரசன் என்று சொல்லுங்க நம்ம அப்படிங்கிறாப்புல. யார்? ஐயா மணியரசன் சாவர்கரா? எதுக்கு? இவரை பல இடத்துல வந்து கும்மி எடுத்திருக்காரு, பல மேடைகளில் சுப்பையர் பாண்டியனை வந்து ஓட விட்டுருக்காரு ஐயா மணியரசன். அந்த காண்டு இருக்கும்ல மனசுக்குள்ள, அதான் போகிற போக்கில் அவரை ஏதாவது திட்டிட்டு பேசிட்டு இருப்போம் அப்படின்னு ஐயா மணியரசன் அவர்களையும் இழிவுபடுத்தி போகிற போக்கில் பேசுகிறாப்புல சுப்பு. இந்த சுப்பு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். சாவர்கருடைய நேரடி வாரிசாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் வாழ்ந்தாருங்க. அது யார் தெரியுமா? நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேளுங்க, அதை வச்சு உங்களுக்கே புரிஞ்சுக்கிற மக்களை. அதாவது வெள்ளைக்காரன்ட்டு நம்முடைய முன்னவர்கள் எதற்காக போராடினாங்க? இந்திய விடுதலை போராட்டம்ங்கிறத எப்படி இருந்தது? சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், எத்தனையோ எண்ணற்றவர்கள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்தோ இந்தியா முழுவதும் இருந்தோ. அப்போ அவங்களாம் எதுக்கு போராடினாங்க? வெள்ளைக்காரன் வந்து விடுதலை வேணும் அப்படின்றக்காண்டி. சரியா? சரி, அப்படி போராடி கொண்டு வந்த போது ஒரே ஒரு அவர் மட்டும் இல்லை விடுதலை வேணாம், நீங்களே அதிகாரத்துருங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினார். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் சாவர்கர் தனம். ஏன்னா நாங்கள் உங்க கூட சண்டை போட்டால் அவங்களை விரட்டுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போராடுது, அறவழியில் நாங்கள் அவங்களை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் போராடுது. ஆனால் இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நிஜமா அப்படின்னு ஒருத்தர் அறிக்கை ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்படின்னா அவரை எப்படி பார்ப்பது? அந்த நபரை தான் சாவர்கருடைய வாரிசாக பார்க்க வேண்டும். அந்த நபர் யார் என்பது தேடி படிச்சுக்கோங்க. சுதந்திர தினம் இருக்குல்லங்க, சுதந்திர தினத்தை கருப்பு தினம் என்று சொன்னவர் யார்? தேடி படிச்சுங்க, உங்களுக்கே தெரியும். அவரை மையப்படுத்தி தான் இங்கே கூட்டம் போட்டு அவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உண்மையிலே சாவர்கர் யார் தெரியுமா? நீங்கள் ஒருத்தர் கொண்டாடியில் ஒருத்தர் வச்சு அவர் தான் உண்மையிலே சாவர்கராக வாழ்ந்திருக்காரு. என்ன சாதி ஒழிப்பு, தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பு பேசினாரு. எப்படியே ஜாக்கெட் விலைங்கெல்லாம் எப்படி உயர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு பள்ளச்சியும் பறச்சியும் வந்து துணி விலை உயர்ந்துச்சுங்கிறதுக்கு பள்ளச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டால் உயராமல் என்ன உயரும் அப்படின்னு கேட்டவன் எவன் அப்படின்றத தேடி பிடிச்சி படிச்சுக்கோங்க உறவுகளை. இவங்கெல்லாம் சமூக நீதி போராளிகளாம். இந்திய எதிர்த்து இளைஞர்கள் போராடி கொண்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்கார தமிழர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள சுட்டு போற விட்டுட்டு என்ன காவல்துறை வேடிக்கை பார்க்குதா? உங்கள் கையில் இருக்குது என்ன பூச்செண்டா? எதுக்குது ஒட்டடைக்க வச்சிருக்கீங்களா? எதுக்கு தான் வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்று கேட்டது யார்? அப்படி நீங்கள் ஒடுக்கலை அப்படின்னா, இந்திய எதிர்த்து போராட்டம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் ஒடுக்கவில்லை என்றால், என்னுடைய இயக்க தோழர்கள் இருக்காங்களா அவங்ககிட்ட எரியணையும் கொல்லிக்கட்டையை கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்றத சுப்பையர் விளக்கம் கொடுப்பாரு. இப்படி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா இல்லைங்கிறத சுப்பையர் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி பேசுவார். பாருங்களேன், தைரியமான ஆள். நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு யார் சொன்னா, இவன் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாங்கிற தைரியமான ஆளாக தான் நீங்கள் பேசுங்க. சுப்பு பேசியிருக்கேன் சுப்பு பார்ப்போம்.
அப்போது முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. பெரிய ஃபண்டிங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் இந்த யூடியூபர்ஸ் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் போடுது. ஏன்னா நாங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறதா இருந்தால் கூட அதுக்கு பேசுறதுக்கு லைவுக்கு நாங்கள் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. 2 லட்சம் 3 லட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் இவங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. இவங்களாம் ஃபண்டிங் எங்கிருந்து வருது? முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்றால் பல இது வரதான் செய்யும், திட்டு தான் செய்வோம். நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ வேணால் நீங்கள் வேணால் சீமானை திட்டி நான் வச்சு திட்டி பேசுங்க, நல்லா காசு பார்க்கலாங்கிறத நன்கு புரிந்தவர்கள் நல்லா செழிப்பாக வாழ்கிறாங்க. அங்கே இருக்க மூஞ்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உறவில் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சொல்லுங்கள். எக்கச்சமாக பேசியிருக்காங்க, நிறையா பேசியிருக்காங்க. இவங்கெல்லாம் பதில் கொடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த சில விடயங்கள் இருக்குல்ல, மேம்போக்காக நம்ம பேசியிருக்கோம் சில விடயங்கள், இதுவே இதற்கே இவங்களால பதில் சொல்ல முடியாது. இவங்க வந்து அந்த யூடியூபர்ஸ்லாம் உட்காந்து கண்டிச்சு பெரிய யானை இருந்துச்சான், ஒரு எறும்பு கூட்டங்களாக போய் நின்றுக்கிட்டு யானை எதிர்த்து போராட்டம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதை இருக்குது. யானை ஒரு காலத்துக்கு அப்படி வச்சா முடிஞ்ச கதை அந்த நிலைமையில் தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சியும் இந்த யூடியூபர்ஸோட நிலைமையும் பார்ப்போம்னா, டே நீங்களாம் கூலிக்கு பேசுகிறவங்க, நாங்கள் கொள்கைக்கு பேசுகிறவங்க, உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பெரிய பிடிங்க மாதிரி பேசுவாங்க பாருங்க, பார்க்கும்போது தான் நமக்கு வெறியாகும். அடுத்தடுத்து சில நபர்கள் இருக்காங்க, தனித்தனியாக வீடியோ போலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஒரு மீண்டும் ஒரு கவலை சந்திக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.